அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்றிருந்தன. இந்த சதுரங்க போட்டிகளில் நடைபெற்ற போது அதில் ஒரு குழப்ப நிலை உருவாகி இருந்தது. இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட வீரர்கள் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதாவது இந்த போட்டிகளில் போட்டி நடைபெற்ற விதம் முறைகேடாக இடம்பெற்றது. அதாவது அவர்கள் தனிநபர்களாக அந்த போட்டியை நடத்துவதாக தெரிவித்துவிட்டு இறுதி நேரத்தில் அதை மாற்றி குழுவாக, அதாவது ஒரு அணியாக இந்த போட்டியை நடத்தியதாக சொல்லி இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து அவர்கள் குறித்த போட்டியிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் இப்பொழுது இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்களில் சில செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளிடத்தில் கூட இந்த விடயங்களை கொண்டு போவதற்கான முயற்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இது எங்களுடைய நேர்காணலுக்கு நாங்கள் இருவரை அழைத்திருக்கிறோம். உண்மையாகவே அந்த போட்டிகளில் இடம்பெற்ற குழப்ப நிலை என்ன, இதற்கு என்ன தீர்வு, இதற்கு அவர்கள் என்ன தீர்வை எதிர்பார்க்கிறார்கள், இந்த விடயங்களை நாங்கள் அவர்களோடு பேச இருக்கிறோம். அதற்காக நாங்கள் சௌத்ரி மற்றும் சஜீவ் ஆகிய இருவரை மட்டக்களப்பு மாவட்டத்தின் சதுரங்க வீரர்களும் அவர்கள் பயிற்றுவிப்பாளர்களாக கூட இருக்கிறார்கள். இந்த போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போது அதில் நீங்கள் மட்டக்களப்பு மாவட்ட வீரர்கள் வெளியேறியிருந்தீர்கள். அதிலிருந்து உண்மையாகவே இந்த போட்டி எப்படி நடத்துவது என்று சொல்லி நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்கும் போது எவ்வாறான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது? முதலாவதாக கடந்த காலங்களில் இந்த போட்டிகள் அணிகளாக தான் நடத்தப்பட்டது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அணிகளாக நடத்தக்குள்ளே அந்த மாகாணத்துக்கான ஒரு சிறந்த பிளேயர்களை தெரிவு செய்கிற அந்த வீதம் குறைவாக இருந்தது. ஏனெண்டா ஒரு டீமில் நல்ல பிளேயர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீமில் இருக்கிற நல்ல பிளேயரை யூஸ் பண்ணி அதில் இப்போ கெப்பாசிட்டி இல்லாத பிளேயர்ஸும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தனிநபர் போட்டி அவங்க நடத்தக்குள்ளே அந்த மாகாணத்தில் இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கடந்த 2 வருடமாக இண்டிவிஜுவல் போட்டிகள் தான் நடத்தப்பட்டது. எங்களுக்கு மாவட்ட மட்ட போட்டியும் இண்டிவிஜுவலாக தான் நடத்தப்பட்டது, தனிநபர் போட்டி தான் நடத்தப்பட்டது. இப்படி இருக்கும் பொழுது இப்போ திடீரென்று உங்களுக்கு அந்த போட்டியில் அணியாக நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கடைசி நேரத்தில், அப்படியா? எங்களுக்கு அது வரைக்கும் நாங்கள் போட்டி அன்றைக்கு போகும் வரைக்குமே எங்களுக்கு தெரியும் அது இண்டிவிஜுவல் தனிநபர் போட்டியாக தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு டீம் டூர்னமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் தனிநபர் போட்டிக்கான ஆயத்தத்தோடு போயிருந்தோம். அதுக்குரிய ஆட்களும் குறைவாகவும் போயிருந்தோம். அடுத்தது எங்களுக்கு ஒரு டீமுக்கு தேவையான அந்த டீம் போட்டிக்கு தேவையான ஒரு எந்தவித ஆயத்தமும் இருக்குல்ல எங்களுக்கு. அப்போ நாங்கள் போயிருக்கக்குள்ளே காலையில் போய் அந்த இடத்துல அவங்க முதலாவது சொன்னது இது இண்டிவிஜுவல் போட்டியாக தான் நடத்தப்படும் என்று சொல்லி. ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா, அம்பார அணியினர் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்து அதை டீம் போட்டியாக தான் நடத்தணும், ஏன்னா அவங்க டீம் போட்டிக்கு தான் ரெடியாக வந்திருக்காங்க. ஸோ டீம் போட்டியாக நடத்தணுமென்று அவங்க முதலாவது பயிற்சி செஞ்சாங்க. நாங்கள் விளையாட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலவித தொடர்புகளை மேற்கொண்டு ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தோம். ஓகே, எப்படியோ இது எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது இண்டிவிஜுவல் மேட்ச்ன்னு தான். ஸோ அவங்க தனிநபர் போட்டியை தான் நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க கடைசி வரைக்கும். பிறகு திடீரென்று ஒரு 2 ஹவர்ஸுக்கு பிறகு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. கேப்டன்ஸை மட்டும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுட்டு அதில் சொன்னாங்க இது டீம் போட்டியை அதை நடத்தணும் சர்க்குலரில் இருக்குது. ஸோ நாங்கள் டீம் போட்டியை அதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது எங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு முடிவாக இருக்கக்குள்ளே நாங்கள் சொன்னோம் அப்படி எங்களால் விளையாட இயலாது. ஏன்னா நாங்கள் அதுக்கு ஆயத்தமாக வரல. ஏனண்டா இப்போ தனிநபர்னா நான் தோத்தன் அப்படின்னு சொன்னால் அந்த டீமில் இருக்கிற மத்தாக்கள் நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்க அந்த மாகாணம் மற்ற டீமுக்குள்ளே செலக்ட் ஆகுவாங்க. ஆனால் டீம் போட்டி ஏன்னா நான் ஒழுங்காக விளையாடாட்டி அந்த டீமே அப்படியே லாஸ்ட் ஆகி எல்லாருமே நாங்கள் இருந்துடணும், விளையாடாமல் மாகாண மட்டத்துக்கு செலக்ட் ஆகி நேஷனலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் நாங்கள் அவங்கள்ட்ட திரும்ப ட்ரை பண்ணி கொண்டே இருந்தோம். இந்த போட்டியை தனிநபருக்கான போட்டியை மாற்றணும், அதை நீங்கள் அதை நடத்துகிற என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கலே அதுக்கான ஒரு பிரச்சனையும் அவங்க சொல்லலை. ரூல்ஸில் இப்படி தான் இருக்குது, நாங்கள் இப்படி தான் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக காய்ச்சி கொண்டு வந்தாங்க. நாங்கள் சொல்கிறத செய்யணும், நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் விளையாடலாட்டி விருப்பம்னா விளையாடுங்க, விருப்பம் இல்லாட்டி போங்கன்ற மாதிரி ஒரு துணியில் அவங்க எங்களுக்கு காய்ச்சி கொண்டு இருந்தாங்க.
இப்பொழுது சௌத்ரி, நீங்கள் இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு பல வீரர்களை உருவாக்கும் ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கிறீர்கள். இப்ப இந்த பிரச்சனை, இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, முதலாவதாக இந்த பிரச்சனை நடைபெற்றது விதம் அப்படி என்றால், இந்த போட்டிகள் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்குரிய இந்த போட்டிகள் தம்பி சஜீவ் சொன்னது போல கடந்த காலங்களில் ஒரு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளாக இருந்திருந்தது. அதுக்கு பிற்பாடு இந்த போட்டிகள் அவர் சொன்ன காரணங்களினால இந்த போட்டி தனிநபர் போட்டியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று போன முறை அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதை அவங்க செய்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த முறை மாவட்ட மட்ட போட்டிகள் அவர் குறிப்பிட்டது போல தனிநபர் போட்டிகளாக அதை நானே ஏற்பாடு செய்ய உதவி செய்திருந்தேன். அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள், மாவட்ட கச்சேரியால் அங்கே ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க, அதை நடத்தி கொடுத்திருந்தேன். அந்த அடிப்படையில் 7 வீரர்களை இங்கே நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். மாவட்டத்தில் 7 வீரர்கள் என்ற அடிப்படையில் அடுத்த மாகாண மட்ட போட்டிகளுக்கு அவர்கள் விளையாட முடியும் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் மாகாண மட்ட போட்டிகள் வந்த நேரத்தில் இங்கே அந்த 7 வீரர்களும் உண்மையிலே வேறு வேறு கழகங்களுக்குரிய வீரர்களாகத்தான் இருந்தார்கள். உதாரணத்துக்கு எங்களுடைய கழகத்தை பொறுத்த முடியல 2 வீரர்கள், அவர்களுடைய கழகத்தில் 3 வீரர்கள், இன்னும் 2 வீரர்கள் வேறு கழகத்தில் உள்ள வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலைமையில் அதிலும் குறிப்பாக அந்த டிஎஸ் டிவிஷனும் வேறு வேறையாக இருந்தது. 3 டிஎஸ் டிவிஷன்கள் பங்கு பெற்றிருந்தன. ஒன்றாக 7 வீரர்களுக்கு 3 டிஎஸ் டிவிஷனை சேர்ந்த வீரர்கள். அதில் செங்கலடி டிஎஸ் டிவிஷன் இருந்தது, மண்முனை நார்த் இருந்தது, ஆரையம்பதி டிஎஸ் டிவிஷன் இருந்தது. இங்கே முதலாவதாக இங்கே போட்டிகளுக்கு இவர்கள் அறிவிக்கிற விதம் அந்த டிஎஸ் டிவிஷனுக்குரிய ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் மூலமாக தொலைபேசி தொடர்புகளை மேற்கொண்டு தான் இன்றைக்கு மேட்ச் இருக்குது, ஒரு ஃபார்ம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார்கள். அதை நீங்கள் ஜிஎஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் சைன் வாங்கி வாருங்கள் என்று அந்த நேரத்தில் கூறப்பட்ட விடயம்தான் குறிப்பாக எங்களுடைய ஆரையம்பதியை சேர்ந்த அந்த வீரர்கள், மண்முடநோத்தை சேர்ந்த வீரர்கள் எல்லாருக்கும் கூறப்பட்டு இது ஒரு இண்டிவிஜுவலான போட்டிகள், தனிநபர் போட்டியாகத்தான் நடக்கும் என்றது தெளிவாக அங்கு கூறப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த வீரர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டிருந்தார்கள். நான் அந்த போட்டியில் நான் வீரராக இருக்கவில்லை, நான் பயிற்சியாளராக அந்த சில வீரர்களுக்கு நான் தொழிற்பட்டிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் கேட்டார்கள், ஒரு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க இந்த விஷயத்தை அப்படி என்று சொல்ற நேரத்தில் தான் நான் மாகாண விளையாட்டு டைரக்டர் அவரிடம் கால் பண்ணி இதற்குரிய ஒரு என்ன நிலைப்பாடு என்று கேட்டிருந்தேன். அடுத்த இன்னொரு விஷயமா இருந்தால் அந்த திகதிகளில் மாற்றம் செய்ய முடியுமான்றது ஒரு இன்னொரு சதுரங்க சம்மேளனத்தின் ஒரு போட்டியும் அந்த திகதியில் போடப்பட்டிருந்தது. இப்போ திகதியில் நீங்கள் மாற்றித்தர முடியுமான 2 பாதிக்கப்படுவார்கள், 2 இடத்தையும் போற வீரர்கள் என்ற நேரத்தில் அவர் அந்த இன்னொரு மாகாண மட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரியுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள் என்று சொல்லியிருந்தார். அவருடன் நான் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் திகதியை மாற்ற முடியாது என்ற ஒரு காரணத்தை சொல்லியிருந்தனர். அதுக்கு பிறகு நான் கேட்டிருந்தேன், அப்படியானால் இது ஒரு தனிநபர் போட்டியா குழு போட்டியா என்று சொல்லி சஜீவ் அவர்கள் கூறியது போல நீங்கள் தனிநபர் போட்டி என்று சொல்லும் போது ஒருவர் இதுக்கு வராமல் இன்னொரு போட்டிக்கு போய் விளையாடினாலும் அது மாவட்டத்துக்கு பாதிப்பாக அமையாது. ஏனென்றால் ஒருவர் வரவில்லை என்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக மற்றவர்கள் தெரிவு செய்யப்படலாம். அந்த அடிப்படையில் கேட்ட போது அவர் தெளிவான ஒரு பதிலை சொல்லி இருந்தார். இந்த போட்டிகள் தனிநபர் போட்டியாகத்தான் நடைபெறும். நாங்கள் அங்க நேஷனல்ல இது குழுவா நடைபெற்றாலும் இங்க நாங்க நல்ல ஒரு டீமை தெரிவு செய்யணும் என்ற அடிப்படையில தனிநபர் போட்டிகளாக வைத்து முதல் 7 இடங்களை பெறுகிறவர்களை நாங்கள் தெரிவு செய்வோம். அப்படி முதல் 7 இடங்களை பெறுகிறவர்கள் அவர்கள் யாராவது வராவிட்டால் 8வது இடத்தில் இருப்பவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி இருந்தால், நான் அவருடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் மற்ற வீரர்களுக்கு அந்த தகவலை நான் சொல்லியிருந்தேன். இந்த போட்டிகள் தனிநபர் என்று ஏற்கனவே இங்கே வீரர்களுக்கு மாவட்ட மட்டத்தில் அல்லது டிஎஸ் டிவிஷன் மட்டத்தில் அந்த அதிகாரிகளினால் தனிநபர் போட்டிகள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நான் மாகாண மட்டத்திலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு அறிவித்திருந்தேன். அதுக்கு பிறகு அங்கே இவர் நடைபெற்ற காரியங்களை கூறியிருந்தார். அந்நேரத்தில் அங்கே இருந்த வீரர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். நான் அந்த இடத்தில் பின்னர் தான் செல்லக்கூடியதாக இருந்து நான் அங்கே வீரராக இல்லாதபடினால நான் அங்கே போற நேரத்திலே இவர்கள் ஏகமானதான ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். இந்த போட்டிகள் இவர்கள் விதிமுறையை கடைசி நேரத்தில் மாற்றியதனால் நாங்கள் அதை விளையாடவே இல்லை. இங்கே நாங்கள் விளையாடி அதை நாங்கள் விளையாடினால் ஏற்றுக்கொண்டதாக போய்விடும். இது ஒரு அநீதியான ஒரு விஷயம். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை தொடர்ச்சியாக விளையாடினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக கூட நாங்கள் இந்த அநீதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அதிகாரிகளை தொடர்பு கண்டு கேட்டபோது இவர் சொன்னது போல இந்த எங்களுக்கு இப்படித்தான் சைக்குலர் இருக்கு அப்படி என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை, சைக்குலர் வீரர்களுக்கு காட்டப்பட மாட்டாது, அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது, அவர்கள் அந்த ஃபோமை மட்டும்தான் அனுப்புவார்கள். அப்படியானால் அந்த சைக்குலரை வாசித்திருக்க வேண்டியது அந்த அதிகாரிகளுடைய கடமை.
அவர்கள் அதை வாசித்து விட்டோ வாசிக்காமல் விட்டோ எங்களுக்கு அந்த தகவல்களை பரிமாற்றி இருந்தார்கள் வந்து இண்டிவிஜுவல் போட்டி என்று சொல்லி. அப்படியான நேரத்தில் நாங்கள் இண்டிவிஜுவல் போட்டிகளுக்கு அவர்கள் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டு வார நேரத்தில் திடீரென்று மாற்றுவது வந்து அது வீரர்களுடைய தவறு கிடையாது. அவர்களுக்கு என்ன கூறப்பட்டதோ அதற்கு தயாராக அவர்கள் வந்திருந்தார்கள் என்று கூறப்பட்ட இடம். அது நாங்கள் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வந்து நாங்கள் இண்டிவிஜுவல் என்று சொன்னாலும் கூட நீங்கள் வந்து டீமுக்கு சேர்த்து அதை ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கணும் என்கிற துணியில் வந்து அது பேசப்பட்டது. இப்ப நீங்க சொல்வது போன்று இப்ப மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அணியில் 7 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 7 பேர் வந்து அந்த மாகாணத்தை அப்ப அந்த மாகாணத்தில் உள்ள 3 மாவட்டங்களில் இருந்தும் வீரர்களை அதுக்கு அந்த அணிக்கு தெரிவு செய்ய வேண்டும் இல்லையா? அதுதான் சரியான முறையாக இருக்கும். உண்மையில் வந்து இன்னொரு விடயத்தையும் இங்கே கூற வேண்டும். இங்கே மற்ற மாகாணங்களில் இந்த போட்டிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்று. மற்ற மாகாணங்களில் காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற முறைமைதான் வந்து மாகாண மட்டத்திலேயே ஒரு இண்டிவிஜுவல் போட்டி நடைபெறும். இங்கே அவர்கள் தனித்தனியாக நடத்துவது கிடையாது. அதற்கு சில விதிமுறைகள் விதிக்கப்படும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த போட்டிகளில் பல ஒரு இலவசமாக நடத்துகின்ற போட்டி என்றபடினால் வந்து சில மாகாணங்களில் வந்து ஒரு இத்தனை ரேட்டிங்க்கு மேல் உள்ளாக்கெல்லாம் விளையாடலாம். சில மாகாணங்களில் ரேட்டிங் இருந்தாலே நீங்கள் விளையாடலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு 60 வீரர்களை ஃபில்டர் பண்ணி அவர்களுக்கு 2 நாட்கள் வந்து மாகாண மட்டத்தில் ஒரு போட்டியாக வைப்பார்கள். அதில் 7 இடங்களை பெறுகின்ற வீரர்கள்லாம் வந்து அவர்கள் எந்த மாவட்டம் என்றது இல்லை, வந்து 7 இடங்களை பெறுகிற வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த காரணங்களை நாங்கள் ஏற்கனவே பலமுறை அரசு அதிகாரிகளிடம் கொண்டு சென்றிருக்கின்றோம் வந்து. ஆனாலும் வந்து அவர்கள் அதற்கு செவி சாய்ப்பதாக இல்லையா. மற்ற மாகாணத்தில் நடத்தினா அது அவங்களுடைய முறை, எங்களுடைய முறை வந்து நாங்கள் 8 பேரும் அப்படி நடத்தினாலும் 9ஆவதாக நாங்கள் வந்து இந்த அணிகள் நன்றாலையில் தான் நடத்துவோம் என்று. இதனால் நடைகின்ற பாதிப்பு என்னென்று சொன்னால், இந்த போட்டிகளில் தம்பி சஜீவர்கள் 2 நாட்களாக விளையாடி வருகிறார் என்று தெரியும். ஒவ்வொரு முறையும் இதுவரை காலமும் நடைபெற்ற போட்டிகளில் இந்த ஆண்கள் பிரிவில் ஒவ்வொரு முறையும் கடைசி இடம் வந்து கிழக்கு மாகாணம். ஒரு தரம் கூட கடைசியிலிருந்து கடைசிக்கு முதலாவது இடத்துக்கு கூட அந்த கிழக்கு மாகாணத்தால் முன்னேற முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் கிழக்கு மாகாணத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் சதுரங்கத்தின் வளர்ச்சிகள் அதிகம். இங்க பிரைவேட் டூர்னமெண்ட்களில், ஃபெடரேஷன் டூர்னமெண்ட்களில் நல்ல பெறுபர்களை பெறுகின்ற வீரர்களின் எண்ணிக்கை அதிகம், ரேட்டிங் வீரர்களின் எண்ணிக்கைகள் வந்து அதிகமாக இருக்கின்றன. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, இங்கே மாகாண மட்ட அணி என்று செல்வது ஒரு பிரதேச சகல அணிதான் வந்து அங்கே செல்லும். அதே வந்து 2 தடவைகளுக்கு முதல் போன வருஷத்திலிருந்தான் அதையே மாற்றி அமைத்திருந்தோம். இப்போ பிரதேச அட்லீஸ்ட் வந்து ஒரு மாவட்டத்திலேயாவது நீங்க 7 பேரை தேர்வு செய்யுங்க. இது ஒரு பிரதேச செயலக அணி கடைசியில் எப்படி போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். அது நாங்கள் தான் மாகாண அணி என்று பார்ட்டிசிபேட் பண்ணுவது. நீங்கள் மற்ற மாகாணங்களில் திறமையான 7 வீரர்கள், top 7 வீரர்களோடு வரும்போது இங்கே ஒரு பிரதேச செயலக அணி போய் விளையாடினால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற சாத்தியமா இருப்பது என்பதை நீங்களே அறிந்து. இந்த விடயத்தில் ஒரு பயிற்றுவிப்பாளராக நீங்கள் சொல்வது போன்று இந்த எல்லா கிழக்கு மாகாணம் கடைசியாகவே இருக்கிறது என்ற அந்த நிலைக்கு யாருடைய பொறுப்பு குரல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக அணி தெரிவுகளில் ஈடுபடுகிறவர்கள் தான். இப்ப நான் சொன்னது போல நீங்கள் ஒரு வளமையாக ஒரு மாகாண மட்ட அணியுடன் இங்கே மோதுவது ஒரு பிரதேச மட்ட அணி வந்து நீங்கள் எவ்வாறு வந்து ஒரு மாகாணத்தில் இருக்கின்ற அவ்வளவு டேலண்ட். இப்ப இதுலயும் முக்கியமாக புற மாகாணங்களில் சனத்தொகை கூட அப்படியான ஒரு அணி அந்த சனத்தொகையிலிருந்து வடிகட்டி 7 பேரை தெரிவு செய்து கொண்டு வருகிறார்கள். இங்கே நீங்கள் பிரதேச செயலக மட்டத்தில் ஒரு அணியை உருவாக்கி வைத்து அதை அணியாக ஃபில்டர் பண்ணி கொண்டு போய் கடைசியா வந்து ஒரு மாகாண மட்ட அணியுடன் மோத விட்டால் வந்து கடைசியாகத்தான் வர முடியும். அதே போல இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த போட்டியிலிருந்து வெளியேற போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அதிகாரிகளிடத்திலிருந்து கிடைத்த பதில் என்ன? நாங்கள் இதிலிருந்து நாங்கள் விளையாடலை, நாங்கள் ஒரு லெட்டர் தந்துட்டு நாங்கள் வெளியேறப்போம்னு சொல்ல அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொண்டே இருந்தாங்க எங்களை. அங்கே இருந்த ஆபிட்டர் அதிகாரிகள் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனோடனே இப்போ நாங்கள் இல்லை விளையாட முடியாதுன்னு சொல்லக்குள்ளே அங்கே இருந்த ஆபிட்டர் அவர் என்ன செஞ்சாருன்னா கால் பண்ணி சொன்னார் அவங்க விளையாடையெல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் காலில் சொல்கிறார் எங்களுக்கு கேட்குது அவங்க விளையாடட்டும் இல்லாட்டி வெளியில் போகட்டும், விளையாட்டுக்குள்ளே போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. அது எங்களுக்கு உண்மையாகவே என்ன செஞ்சேன்னா ஒரு இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த மாகாணத்துக்காகவும் இந்த மாவட்டத்துக்காகவும் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு பிளேயர்ஸாக எங்களுக்கு ஒரு அவமதிப்பு செயல் மாதிரி தெரிஞ்சது.
அப்போ நாங்கள் இல்லை நாங்கள் இது எங்களுக்கான ஒழுங்கான ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கொண்டே இருந்தோம் அவங்க தீர்வை சொல்லுவாங்கண்டு. ஆனால் இல்லை நாங்கள் டீமாக தான் நடத்துவோம், விளையாடுன விளையாடுங்க இல்லை போங்கன்றதான் அவங்க அழுத்தமாக சொன்னாங்க. சொல்லும்போது ஓகே நாங்கள் இதுக்கான லெட்டரை தந்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லெட்டரை எழுதிட்டு போக எடுக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா போட்டியை திரும்ப நடக்க இருந்த போட்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சாங்க. ஏன்னா திரும்பியும் அந்த அதிகாரிகள் வரப்போறாங்க அப்படி வந்து திரும்ப ஒரு மீட்டிங் ஆலோசனை கூட்டம் பண்ணி வச்சு என்ன செய்வோம் முடிவெடுப்போம் வந்தாங்க. எல்லாருமே பரபரப்பாக வந்தாங்க. உள்ள திரும்ப கேப்டன்ஸை கூப்பிட்டுட்டு சொன்னாங்க இது இந்த மாகாணத்துக்கான நல்ல பிளேஸை தெரிவு செய்கிற பிளானில் தான் நாங்கள் இது ஒழுங்கான விதத்தில் ஒரு டீமை செலக்ட் பண்ணணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ரெண்டு போட்டு திரும்பியும் இண்டிவிஜுவலாக டீமாகவே நடத்துவோம், அணி விளையாட்டை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி கேட்சாங்க. அப்போ நாங்கள் கேட்ட கேள்வி ஒன்று தான், இதை தனி விளையாட்டை நடத்துறதுல என்னதான் பிரச்சனை இருக்கு? அணி விளையாட்டை நடத்துறதுக்கு ஒரு சர்க்குலர் இருக்குன்னா தனி விளையாட்டை நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுலேயும் நல்ல பிளேஸ் தான் செலக்ட் பண்ண போறீங்கன்றது அவங்கள்ட்ட பதில் இல்லை. நாங்கள் சொல்றதை நீங்க கேளுங்க, நாங்கள் சொல்ற மாதிரி விளையாடுங்க இல்லாட்டி போங்க. நீங்க அதுல இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது என்னன்னா, நீங்க என்னதான் போய் விளையாடினாலும் என்ன செஸ்ல நீங்க இலங்கையில ஃபர்ஸ்டா வர போறீங்க, எப்பயுமே கடைசியா தானே வாரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரி சொல்லக்கூடிய ஒரு பதிலாக எங்களுக்கு தெரியல. அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது முன்னேற்றத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர எங்களை இப்படி ஒரு கதை கதைச்சு இன்னும் அவமானப்படுத்துற மாதிரி இருந்தது. ஏதோ நாங்கள் ஒரு முயற்சி செஞ்சு ஒரு இந்த செஸ்ஸை மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் சரி கிழக்கு மாவட்டத்திலையும் சரி நாங்கள் திரும்ப தோத்து போறதுக்கு காரணமே அட்லீஸ்ட் 8ஆவதுலேருந்து 7ஆவது இடத்துக்கோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் முன்னால போயிட முடியாதான்ற ஒரு முயற்சியோடு தான் நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ எப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில சொல்லக்குள்ளே எங்களுக்கு இன்னும் அது ஒரு மனவேதனையும் இது நாங்கள் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு எங்களுக்கான இந்த அநீதிக்கான ஒரு நீதி திரும்ப நாங்கள் பெற்றெடுக்கணும் என்ற ஒரு வைராக்கியத்தை ஒன்று பண்ணதான் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்து நாங்கள் அந்த மற்ற விஷயங்களை முன்னெடுக்க தொடங்கினோம். இப்போ நீங்கள் இப்போ அன்று இந்த விடயம் நடந்த பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு கால அவகாசம் கேட்கவில்லை அந்த போட்டிகளை திரும்ப நடத்தும்படி? இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு இது மட்டும் வேலை இல்லை தம்பி, இன்னும் நிறைய வேலை இருக்குது, இதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அந்த முக்கியமான அதிகாரி சொன்னார். அவர் சொல்லும்போது அப்போ எங்களுக்கு இதுதானே பிரச்சனை, நாங்களும் காலையில் இருந்து அந்த நேரத்தை வீணடிச்சு இந்த செஸ்ஸுக்காக நீ வந்து நிற்கிறோம். அப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான பதிலாக தெரியல. அவங்க அந்த போட்டி அன்னைக்கு முடிச்சா போதும்ன்றது அதில் தான் அவங்க குறிக்கோளாக இருந்தாங்களே தவிர எப்படின்னா இப்போ அணி விளையாட்டுக்கும் தனிநபர் விளையாட்டுக்கு இடையில இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தனிநபர் விளையாட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட் இல்லாட்டி 6 ரவுண்ட் நடத்த வேண்டியிருக்கும். அது காலையிலிருந்து கிட்டத்தட்ட இரவு வரைக்கும் நாங்கள் விளையாடுறோம். எங்களுக்கு உண்மையாகவே ஸ்ட்ரெஸ் தான் பிளேயர்ஸுக்கு அந்த 5-6 ரவுண்ட் மேட்சஸ் விளையாடுறது உண்மையாகவே. அதை வளமையாக போட்டிகள் ஃபெடரேஷன் போட்டிகள்னா 2 நாளாக உடைச்சி தான் செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு அது உண்மையாகவே அழுத்தது பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அது கடைசி போட்டிகள் உண்மையாகவே டீமுக்குள்ள யார் போப்படான்ற அந்த போட்டிகளில் அது டயர்டாகி தான் நாங்கள் விளையாடுவோம் அந்த போட்டிகளை. அப்போ அந்த ஒரே நாளில் அதை நடத்தி முடிச்சோணுன்றதுக்காக இப்போ தனி குழு போட்டியை நடத்தினா 3 போட்டிகள் தான் நடக்கும், மொத்தமே 3 போட்டிகள். அதோட டக்குன்னு முடிச்சுட்டு வேலையில் முடிச்சிடலாம்ன்ற சில இடத்துல அந்த வசதிகளையும் அவங்க யோசிச்சாங்களோ தெரியல. அவங்களோட நோக்கம் ஃபுல்லாக அந்த குழு போட்டியாகவே நடத்தணும் அப்படின்றது மாறித்து. அது சில அம்பார அணியால் வழங்கப்பட்ட அழுத்தம் என்று எங்களுக்கு தோணிச்சு அப்படிதான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டா பகிஷ்கரிப்பு செய்யக்குள்ளே அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது எங்களுக்கு ஒரு இந்த மாவட்ட அதாவது மட்டக்களப்பு மாவட்ட பிளேயர்ஸுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அநீதியும் அவமதிப்பு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று சௌத்ரி, நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கிறீர்கள் மாவட்டத்தில். இப்பொழுது இந்த மட்டக்களப்பு மாவட்ட வீரர்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இழைக்கப்பட்ட இந்த அநீதி போன்று எதிர்காலத்தில் உங்களுடைய மாணவர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விடயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த விடயத்தில் இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அது எங்கள் என்ற மாணவர்கள் அப்படி என்று இல்லை, எல்லாருக்குமே நடக்கும். இப்போ இந்த பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களோட பிள்ளைகள் சில இடங்கள்ல படிச்சு கொண்டிருக்கலாம். அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம். இங்கே சஜீவ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். முதலாவதாக இந்த பகிஷ்கரிப்பை செய்ய வலிக்கிட்டது மட்டக்களப்பு மாவட்ட வீரர்கள் இல்லை, அம்பாறை மாவட்ட வீரர்கள் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்.
அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைத்திருக்கிறது. அவர்கள் சொன்ன அது பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை யாரும் வந்து விரும்பினா விளையாடு இல்லாட்டி வெளியில போன்ற கதை வந்து அவங்களுக்கு வேற இல்லை. மட்டக்களப்பு மாவட்ட வீரர்களுக்கு அந்த கதை வாரத்துக்கு அல்லது அதை சொல்லக்கூடிய இவர்களுக்கு அதை சொல்லலாம் என்ற நிலைமை எவ்வாறு உருவானது என்பதை நாங்கள் இங்கே சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். காரணம் என்னென்று சொன்னால், இது பல விடயங்களில் இந்த சதுரங்க போட்டிகள், இது ஒரு சதுரங்க போட்டி என்பது உங்களுக்கு தெரியும். மற்ற எல்லா போட்டிகளையும் பார்க்கும்போதும் மட்டக்களப்பு மாவட்ட வீரர்களுக்கோ சிறுவர்கள் மற்ற இது வந்து பெரியார்கள் விளையாடுற போட்டி, சிறுவர்கள் அந்த போட்டிகள்லையும் வந்து ஒரு அநீதி நடக்கும் போது அதை அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்போ குறிப்பாக வந்து ஒரு அது அந்த மாவட்டத்தில் உள்ள அறிவுஜீவிகளோ ஊடகவியலாளர்களோ அல்லது வந்து அரசியல்வாதிகளோ அதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொன்னது போல நீங்கள் விரும்பினா விளையாடுங்கள் இல்லாட்டி நீங்கள் போங்கள் என்று சொன்னால் அங்கே வழியில் போயிருந்து மரத்துக்குள்ள நின்று கொஞ்ச நேரம் என்னவும் இது போட்டு திருப்பி வீட்டை போயிடுவார்கள். அதை பற்றி கதைப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் என்ற நிலை இது ஒரு உண்மையில் வந்து ஒரு என்னை கேட்டால் வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலை வந்து என்று இவர்களுக்கு நடந்தது. அதனால் தான் வந்து இந்த போட்டியில் நான் எல்லா வீரர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். எல்லா கழகத்தை சேர்ந்த வந்து எல்லாரும் அதில் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் இன்று இவர்களுக்கு நடந்த நிலை நாளை யாருக்கு வேண்டுமானாலும் அது நடக்கலாம். ஒரு நீங்கள் ஒரு பயிற்றுவிப்பாளராக உங்களுடைய பார்வையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த சதுரங்கம் என்பது எவ்வளவு சவாலாக இருக்கிறது? மட்டக்களப்பு மாவட்டத்தில் சதுரங்கம் வந்து வளர்ச்சி அடைகிறது, அதாவது துரித வளர்ச்சி அடைகிறது என்பது அந்த அதில் இருக்கக்கூடிய வீரர்கள், பெற்றார்கள், பயிற்றுவிப்பாளர்கள் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது மிகவும் லேட்டாக தான் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சஜிவெல்லாம் எத்தனையாம் ஆண்டிலிருந்து விளையாடுறார்கள் தெரியவில்லை. சரி, 2018 முதலே விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிருக்கவில்லை. ஒரு ஃபெடரேஷன், இது முக்கியமான சதுரங்கத்தில் முக்கியமான அமைப்பாக இருக்கிறது செஸ் ஃபெடரேஷன் என்ற சதுரங்க சம்மேளனம். எல்லா விளையாட்டுக்கும் சம்மேளனங்கள் தான் பிரதானமான அமைப்பு. அந்த போட்டிகள் வந்து 2018 ஆண்டிலிருந்து தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் தான் வந்து இந்த சதுரங்கத்துக்கான பயிற்சிகள் என்பது, தனியார் பயிற்சிகள் என்பது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப 2018 போது ஒரு 7 வருட காலத்தில் தான் அந்த இருக்கிறது அந்த வளர்ச்சி என்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில். ஸோ அந்த தனியார்கள் பக்கத்தில் தனிநபர் கோச்சிங் என்றும் போதோ சிறு பிள்ளைகளோட அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கும் போதோ வந்து உண்மையில் வடக்கு கிழக்கு அந்த மாகாணங்களை ஒப்பிடும் போதோ என்னை கேட்டால் வந்து யாழ்ப்பாணத்துக்கு அடுத்ததாக இந்த மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் வந்து 1980, 90களிலேயே அங்கே சதுரங்கம் இருந்த நிலை இருக்கிறது. அங்கே ஒரு முறை நாங்கள் போயிருக்கும் போது ஒரு முன்னாள் இலங்கையின் சாம்பியனாக இருந்தவர் காய்க்கும் போது அதற்கு நாங்கள் தமிழ் என்று தெரியும் போது யாழ்ப்பாணம் என்று அவர் நினைத்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார், அவரை தெரியுமா, அவரை தெரியுமா, தெளிவனை தெரியுமா, அவங்களுக்கு அவரோடலாம் நாங்கள் விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த காலத்திலேயே அவர்களுக்கு இருந்தது வந்து எங்களுக்கு இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாலும் ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு இந்த வளர்ச்சி போகணும் என்றாலும் கண்டிப்பாக வந்து இந்த அரசு நிறுவனங்களின் பங்களிப்புகள் அல்லது உந்துதல்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்ம இப்படியான விஷயங்கள் நடக்கும் போது பேர்கள் இங்கே முக்கியமான ஒரு விஷயம், இந்த போட்டிகளில் பங்கேற்ற 7 பேரில் 6 பேர் வந்து பயிற்றுவிப்பாளர்கள் என்பது முக்கியமான விஷயம். அப்ப அவர்களை நீங்கள் அவமானப்படுத்துவது போலவோ அல்லது மனதுடைய செய்வது போலவோ நீங்கள் செய்தால் வந்து அவர்கள் அந்த தொழிலிலிருந்து அவர் போய்விடுவார்கள். இப்ப முக்கியமான விஷயம், ஒரு முழு நேர சதுரங்க பயிற்றுவிப்பாளர் என்பது மட்டக்களப்பில் மிகவும் குறைவு. அவர்கள் எல்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது வேறொரு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அதனுடன் இதை வந்து அவர்கள் இதையும் சேர்த்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் அவர்கள் இவ்வாறு அவமானப்படுத்தப்படும் போது இதை விட நம்மட வேலையை பார்த்துருவோம் அப்படி என்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவர்கள் அதிலிருந்து விலகி அந்த துரித வளர்ச்சி வந்து பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சம்பவத்திற்கு நீங்கள் என்ன என்ன கேட்கிறீர்கள்? என்ன நீதியை தர வேண்டும்? போட்டிகளை மீண்டும் நடத்த வேண்டுமா அல்லது என்ன கேட்கிறீர்கள்? எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அன்றைக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உண்மையாகவே ஒரு தீர்வாக கிடைக்கணும்னா அந்த போட்டிகளை மீண்டும் நடத்தினா அது எங்களுக்கு அதில் நாங்கள் வெற்றியிட்டுறோமோ தோக்குறோமோ அது அடுத்தது. ஆனால்
அநீதிக்கு அவங்க ஒரு நீதியை திரும்ப எங்களுக்கு பெற்றுத்தரணும், அந்த விளையாட்டை எங்களுக்கு திரும்ப நடத்தி எங்களை விளையாட வைக்கணும் அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்கறது. அதோட சேர்த்து இன்னும் வருங்காலங்களில் இப்படியான விளையாட்டு வீரர்களுக்கு, அதாவது இந்த மாவட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அரசு அதிகாரிகள், அந்த அரசு அதிகாரிகள்னா அந்த அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இந்த முறை நடந்த மாதிரி அந்த அலட்சிய போக்கோட அவங்கள நடத்துறது, நீங்கள் விளையாடினா விளையாடுங்க, இல்லாட்டி விளையாடாட்டி போங்க அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பற்ற அந்த பதில் ரெஸ்பான்சிபிளை கொடுக்கறது அதை தவிர்க்கப்படணும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோளாகவும் விருப்பமாகவும் இருக்கு. அது இனிமேல் நடக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த விடயத்தில்? சஜீவ் அவர்கள் கூறியது போல இதுல முக்கியமான விஷயம், இந்த போட்டிகள் மறுபடி நடத்தப்பட வேண்டும். அது நீங்கள் தனிநபர் போட்டியாகவோ அணிகளாகவோ என்பது அவர்கள் கூறுகிறது. நான் உண்மையில் நான் அறிந்த தகவலின் அடிப்படையில் மாகாண மட்ட போட்டிகளை எந்த வகையில் நடத்த வேண்டும் என்பதை அது மாகாண நிர்வாகம் முடிவு செய்யலாம் என்றுதான் அந்த அதிகாரி பரவலாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே நாங்கள் இப்ப கலந்துரையாடியது போல, நீங்கள் தனிநபர் போட்டியால் நடத்தினால்தான் மாகாணத்துக்கு நல்ல அணி வரும் என்பது ஒரு விடயம். இல்லை, நாங்கள் அணிகளாகத்தான் நடத்துவோம் என்று சொல்லி அதில் அவர்கள் உறுதிப்பாட்டுடன் இருந்தால் அது ஒரு 2 கிழமைக்கு முதலோ என்னவோ அது அறிவிக்கப்பட்டு வீரர்கள் தயார் செய்வதற்குரிய அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டு இந்த போட்டிகள் மறுபடியும் நடத்தப்பட வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இங்கே நான் குறிப்பிட மறந்த ஒரு விஷயம்தான், இந்த போட்டிகளுக்கு நடுவராக தொழிற்பட்டவர் எந்த ஒரு நடுவருக்குரிய அந்த டைட்டில் அண்டுவார்கள் டைட்டில் இல்லாதவர். இலங்கை சதுரங்க சம்மேளனத்தினால் நேஷனல் ஆபிட்டர், அங்கால ஃபிடே ஆபிட்டர், இன்டர்நேஷனல் ஆபிட்டர்னா டைட்டில் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் இல்லை, நாங்கள் அதை கேட்டிருந்தோம். நான் அங்கே போயிருந்த நேரம் அந்த ஒரு மாகாண மட்ட அதிகாரியிடம் இவருக்கு இந்த ஒரு டைட்டிலும் இல்லை என்று கேட்கும்போது அவர் ஸ்கூல் கேம் எல்லாம் நடத்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். உண்மையில் ஸ்கூல் கேம் நடத்துறது என்பது வேறு, மாகாண மட்ட போட்டிகள் ஒரு நடத்துவது வேறு. அப்ப அடுத்த முறை இந்த போட்டிகள் நடத்தும் போது உண்மையில் சதுரங்க சம்மேளனத்தினுடைய ஆலோசனையை பெற்று நடத்த வேண்டும் என்ற அவங்களுடைய கோரிக்கை. உண்மையில் இன்னொரு விஷயம், இந்த போன முறை அப்பதான் நடத்தப்பட்டிருந்தது. போன முறை போன முறை இருந்த அந்த நிர்வாகிகளால், அந்த அதிகாரிகளினால் சதுரங்க சம்மேளனத்துடன் அவர்கள் கேட்டிருந்தார்கள், இதை நடத்தி தாருங்கள் என்று சொல்லி. அதன் அடிப்படையில் ஒரு ஆபிட்டர் வந்திருந்தார். அதனால்தான் போன முறை போட்டிகள் சரியான முறையில் அதை நடத்தக்கூடியது மாதிரி இருந்தது. அப்ப இந்த முறையும் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு இரண்டாவது கோரிக்கையாக. மூன்றாவது முக்கியமான கோரிக்கையாக, இப்ப எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையோடு நடக்கும் போது பலர் வாயை மூடிக்கொண்டு செல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் நாளைக்கு பழிவாங்கல்கள் நடக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் அங்கே கூறி வருவதையும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர்கள் அங்கே மேட்ச் நடந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து எனக்கு கோலடிச்சு கொண்டிருந்தார்கள். அப்ப நான் அந்த அதிகாரிகளிடம் காஜனிடம் தொலைபேசியில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இந்த முறை விளையாடாட்டி நான் அடுத்த முறை விளையாட விட மாட்டேன். ஸோ இந்த பழிவாங்கல்கள் நடத்தப்படக்கூடாது. அடுத்த முறை அவர்கள் பலகாரங்களை கூறி அவர்களுடைய கிளப்பினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரீசனை அவர்கள் பிடித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி தெரியாத ஒரு ரீசன் திடீரென்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். நாங்கள் பாதிக்கப்பட்டவன் ஏற்கனவே பழிவாங்கல்கள் அல்லது இந்த விஷயங்கள் எனக்கு புதிதல்ல, ஏற்கனவே பிரச்சனைகளை சேர்த்தனால் அவர்கள் அனைவருமே ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட வீரர்களால் அங்கே இருந்தார்கள். இப்படியான பழிவாங்கல் நடக்கும்போது அவர்கள் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதை அவர்கள் ஹேண்டில் பண்றது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பலரும் இங்கே பல்கலைக்கழக படிக்கிற மாணவர்கள், சிறந்த கல்வியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். அப்ப அவர்களுக்கு அந்த பழிவாங்கல்களை நீங்கள் செய்யும் போது இன்னொரு முறை இது விளையாடாவிட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வரப்போவதில்லை. அவர்கள் ஏற்கனவே சாதித்து விட்டார்கள். அனைவரும் ரேட்டிங் வைத்திருக்கிறார்கள், எல்லாம் சாதித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது, எங்களுடைய மாகாண மட்ட அணியில் நாங்கள் இடம்பெற வேண்டும். அவர் சொன்னது போல எப்படியாவது கடைசிக்கு முதலாவது நம்ம கொண்டு வந்துடுவோம். நாங்கள் இருக்கும் போதை அதை நாங்கள் முன்னேற்றி விட்டுத்தான் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கடத்த வேண்டும் என்று இருக்கிறது. ஸோ அதுவும் எங்களோட அந்த 3 கோரிக்கைகளும் முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கு. தற்பொழுது இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இந்த போட்டி விடயமானது, அதாவது ஒரு அறிவுறுத்தலை வழங்கிவிட்டு இறுதி நேரத்தில் அதை மாற்றி இன்னொரு விதத்தில் இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. இதுதான் உண்மையாக நடந்த விடயம்.
அதற்காக அந்த போட்டிகளை வந்து அவர்களை என்ன மாதிரி வைத்தாலும் பரவாயில்லை, அதற்கு எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தல் வழங்கி எங்களுக்கு ஒரு கால அவகாசம் வேண்டும் என்பதே மட்டக்களப்பு மாவட்ட வீரர்களின் நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது. பொதுவாகவே சௌத்ரி அவர்கள் சொன்னது போன்று இந்த பழிவாங்கல் என்பது எல்லா ஒரு விடயத்திலும் இருக்கு. அதனால்தான் நிறைய பேர் வந்து இந்த அநீதிகள் நடக்கும் பொழுது வாய்மூடி இருக்கிறார்கள். இந்த விடயத்தில் வந்து ஒரு மாகாணத்தையோ அல்லது ஒரு மாவட்டத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு விளையாட்டு வீரரோ அல்லது ஒரு கல்வி சார்ந்த விடயங்களிலோ ஒரு விடயத்தை செய்யும் பொழுது குறிப்பாக அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் அந்த இடத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பொறுப்பு குரல் இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் கூட இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு சஜீவ் மற்றும் சௌத்ரி இருவரும் தெரிவித்தது போன்று இந்த மட்டக்களப்பு மாவட்ட வீரர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த போட்டிகள் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.